அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் வ நுஸல்லிம் வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது உங்கள் வீடு. அருமையான நேயர் பெருமக்களை, உலகில் வாழ்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாம் வசிக்கக்கூடிய அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்தி வருகிறோம். நாம் வசிக்கக்கூடிய வீடு, அந்த இல்லம் வசிக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வாடகை வீட்டில் வசிக்கிறோம் என்று சொன்னால், வாடகை வீட்டினுடைய அந்த வீட்டு முதலாளி ஒரு வகையில் தொந்தரவு செய்பவர்களாக இருப்பார்கள் சில இடங்களிலே, அல்லது அருகாமையில் வசிக்கக்கூடியவர்களுடைய தொந்தரவுகள் நம்மை நிம்மதியை இழக்கச் செய்துவிடும். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லது நம்முடைய சொந்த வீடு தான், ஆனால் அந்த இல்லத்திலே நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடி வெளியில் செல்லக்கூடிய நிலை, பார்க்கு அல்லது பீச்சு போன்ற இடங்களில் மனைவி மக்களை அழைத்து சென்று அங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து வர வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்ன கூறுகிறான் என்று சொன்னால், நீங்கள் எந்த இல்லத்திலே வசிக்கிறீர்களோ அந்த இல்லம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்க வேண்டுமா, அந்த உங்கள் வீட்டை நீங்கள் அமைத்து கொள்வதை பொறுத்துதான் அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் கூறுகிறான். வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிகும் சகனா. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 16வது அத்தியாயம் 80வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைதியளிக்கும் இடங்களாக அமைத்து தந்திருக்கிறான். ஒரு தம்பதியர்கள், ஒரு குடும்பத்தினர்கள் ஒரு இல்லத்திலே வசிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இல்லத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்கி இருக்கிறான். அந்த இல்லம் வாடகை வீடாக இருந்தது என்று சொன்னால், அதை நாம் சரியாக பார்த்து விசாரித்து அந்த இடத்திலே நாம் குடிபுகர வேண்டும். அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அந்த இடத்தில் வாழலாம் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், அதற்குண்டான சுற்றுப்புற சூழலை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு பார்த்து நாம் அந்த இல்லத்தை வாங்கி அந்த இல்லத்தில் வசிப்பதற்காக நாம் செல்கிறோமே, அது அல்லாஹ் நாடிய நாட்டம். அந்த இல்லத்தை தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான். அந்த இல்லத்தை நாம் நமக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடியதாக மாற்றுகிற வழி நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் கூறிவிட்டான், நீ வசிக்கும் இடம் உனக்கு நிம்மதியை தரக்கூடிய இல்லமாக நாம் அனுமதிக்கிறோம், அமைதியையும் மகிழ்வையும் தரக்கூடிய ஒரு இல்லமாக நாம் அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அப்போ அந்த இல்லத்தை சரியாக பயன்படுத்துவதிலே நம் கையில் தான் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டிற்குள் நுழைகிற பொழுது ஓதப்படுகிற துஆவை எத்துணை மனிதர்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹ்ரஜி என்கிற துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் ஒருவர் இந்த துஆவை ஓதி வெளியில் செல்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அந்த இல்லத்தை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த இல்லத்தை ஹைரானதாகவும் அமைத்து தரக்கூடியதாக அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஆனால் இதை நாம் எந்த நேரத்திலேயும் செய்வது கிடையாது. அதே போன்று நாம் வீட்டை விட்டு வெளியில் செல்கிறோம், சென்று விட்டு வீட்டிற்குள் நுழைகிறோம் என்று சொன்னால், வீட்டிற்குள் நுழையும் பொழுது எப்படி நாம் துஆ ஓதி நாம் நுழைகிறோமோ அதுபோல வீட்டிலிருந்து வெளியில் செல்கிற பொழுதும் நாம் துஆ ஓதி வெளியில் செல்ல வேண்டும், வீட்டிற்குள் நுழையும் பொழுதும் துஆ ஓதி நுழைய வேண்டும். அந்த முறையை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம்
கூறியதாக அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். 3 நபர்கள் அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அதில் ஒருவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், சலாம் சொல்லிக்கொண்டு தன் வீட்டினுக்குள் நுழையக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு தான், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். கதவை தட்டிட்டு வீட்டிற்குள் நுழைவது கிடையாது. பெல் அடித்து வீட்டிற்குள் நுழைவது கிடையாது. சலாம் சொல்லி அந்த இல்லத்திற்குள் நுழைவது கிடையாது. இஸ்லாம் எந்த வழிமுறையை கற்று தந்திருக்கிறதோ அந்த முறையை விட்டு ஏனோதானமாக இருப்பதினால் அந்த இல்லமே முசீபத்திற்குரியதாக மாறிவிடுகிறது. நிம்மதியை விட்டும் விலகக்கூடியதாக அந்த இல்லம், பரக்கத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அது மாறிவிடுகிறது. ஆகையினால் உங்கள் வீடு நல்ல வீடாக, அமைதியை தரக்கூடிய இல்லமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்கிற பொழுது ஓதுகிற துஆவை ஓதுங்கள். வீட்டிற்குள் நுழைகிற பொழுது ஓதுகிற துஆவை ஓதி நீங்கள் வீட்டிற்குள் நுழையுங்கள். அதே நேரத்தில் சலாம் சொல்லி உங்களுடைய இல்லத்திற்குள் நுழையுங்கள். அந்த இல்லம், அந்த வீடு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எல்லா நிலைகளிலேயும் அமைதியையும் மகிழ்வையும் தரக்கூடியதாக என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தகைய நல்ல வீடாக நமது வீடுகளை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.